Hello everyone, welcome back to the channel. இப்போ இந்த வீடியோல ES6 featuresல இருக்க let and const keywords பத்தி தான் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தது where keyword. ஓகேங்களா? அதாவது ES5 வெர்ஷன்ல இருந்தது வெறும் where keyword மட்டும்தான். அதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்காக where keyword யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ES6ல let and const இந்த ரெண்டு கீவேர்ட்ஸும் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல ES5ல இருக்க where keyword பிளஸ் ES6ல இருக்க let and const keyword இந்த மூணுத்துக்குமே உள்ள டிஃபரன்ஸும் ரிலேஷனும் தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இருக்கோம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அதே ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியலில் அரே மெத்தட்ஸ்க்கு அப்புறமா ES6 ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன். அதில் letconst.js சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரெபாசிட்டரிக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வேருக்கும் லெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சொல்லிட்டு பார்ப்போம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு console.log x போடுறேன். ஓகேங்களா? where x equal 20 இது வந்துட்டு where keyword யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ console.log y let y equal 20. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் டெக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் ரெண்டுமே வந்துட்டு console.logக்கு அப்புறமா நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வேரியபிளை நம்ம ரீட் பண்ணதுக்கு அப்புறமா வேரியபிளை நம்ம டெக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இல்லை அதே மாதிரி தான் லெட் கீவேர்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் நம்ம ரீட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா தான் நம்ம டெக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இதை சேவ் பண்ணிடுவோம். இங்கேருந்து இன்டிகிரேட்டட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேங்களா? நோடு மிஷினில் இருக்கிறதால நான் டைரெக்டாக நோடு கமாண்ட் கொடுக்குறேன், அப்போ ரன் ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அன்டிஃபைன்டு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த கன்சோல் ஸ்டேட்மெண்ட் அன்டிஃபைன்டு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுவோம், திரும்பவும் ரன் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா declared using let y console.log of declared using let y இது வந்துட்டு என்னன்னா cannot access y before initialization சொல்லி எரர் அடிக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி declared using where keyword நம்ம யூஸ் பண்ணி டெக்ளேர் பண்ணது வந்துட்டு undefinedனு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? அதாவது இந்த where keyword யூஸ் பண்ணி நம்ம டெக்ளேர் பண்ணோம்னா இது வந்துட்டு டிஃபால்ட்டா மேலே வந்து ஹாய்ஸ்ட் ஆயிரும். அதாவது டெக்ளரேஷன், வேரியபிள் டெக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் இது எல்லாமே வந்துட்டு டிஃபால்ட்டா டாப்புக்கு ஹாய்ஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? இது டாப்புக்கு ஹாய்ஸ்ட் ஆகிறதால இதோட வேல்யூ வந்துட்டு இனிஷியலா அன்டிஃபைன்டா தான் இருக்கும், அதனால அது அன்டிஃபைன்டுன்னு காமிக்குது. ஓகேங்களா? அதே லெட் கீவேர்டு பார்த்தீங்கன்னா டாப்புக்கு ஹாய்ஸ்ட் ஆகாது, அதனால அந்த ஒய்ங்கிற வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியல, அதனால தான் அந்த எரர் அடிக்குது. cannot access y before initialization. இனிஷியலைசேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு எரர் அடிக்குது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா வேர் கீவேர்டு யூஸ் பண்ணா மேல ஹாய்ஸ்ட் ஆகும், லெட் கீவேர்டு யூஸ் பண்ணா மேல ஹாய்ஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ அடுத்து வேர் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? where xy equal to 10. ஓகேங்களா? console.log xy. ஓகேங்களா? இப்போ
வேர் xy சொல்லிட்டு 5 டெக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி xyக்கு அகைன் ரீடெக்ளேர் பண்ணியிருக்கோம் 10. ஓகேங்களா, இது வந்துட்டு வேர். இப்போ லெட் பண்ணுவோம். லெட் xz equal to 10, let xz equal to 20. ஓகேங்களா, இப்போ console.log போடுவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம், அப்போதான் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். சேஞ்சஸ் சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஒன்றுன்னா ரன் பண்ணுவோம். கமெண்ட் பண்றேன். பாத்தீங்களா, டெக்ளேர்ட் யூசிங் வேர் வந்துட்டு 10. அதாவது நம்ம ரீடெக்ளேர் பண்றோம். ரீடெக்ளேர் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து 10 அப்டேட் ஆயிடுது. ஓகேவா, ஏன்னா xyயோட வேல்யூ தான் நம்ம ரீடெக்ளேர் பண்ணிருக்கோம், அதனால 10 நமக்கு அப்டேட் ஆயிடுது. இப்போ இதை ரன் பண்ணுவோம். Identifier x and z has already been declared. அதாவது நம்ம ஆல்ரெடி x and z டெக்ளேர் பண்ணதால ரீடெக்ளேர் பண்ண முடியாது லெட் கீவேர்ட்ல. ஓகேங்களா, இதுதான் இதோட ரிசல்ட். ஸோ வேர் கீவேர்டு யூஸ் பண்ண நம்மளால ரீடெக்ளேர் பண்ண முடியும், லெட் கீவேர்டு யூஸ் பண்ண நம்மளால ரீடெக்ளேர் பண்ண முடியாது. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் பண்ண போறோம். இந்த செக் வேர்ல ஒரு கண்டிஷன், இஃப் ட்ரூ இந்த வேற நான் இங்க ஆக்சஸ் பண்றேன், console.log x. ஓகேங்களா, இதை கமெண்ட் பண்ணிடுவோம். இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணுவோம். இப்போ சேவ் பண்ணிட்டு டெர்மினலை செக் பண்ணுவோம். ஸோ இந்த செக் வேர்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா புதுசாக ஒரு இஃப் பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது பிளாக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த பிளாக்குள்ள வேரியபிள் டெக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வேரியபிளை ரீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த வேரியபிள் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப். அதாவது இதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த வேரியபிளை நீங்க எங்க வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்க டெக்ளேர் பண்ணது இந்த பிளாக்குள்ள டெக்ளேர் பண்ணிருக்கீங்க, ஆனா இந்த வேரியபிளை நீங்க எங்க வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள. ஓகேங்களா, இப்போ நம்ம வேர் பார்த்துட்டோம், லெட்ல பார்ப்போம். ஃபங்க்ஷன் செக் லெட் இஃப் ட்ரூ let x equal 10. ஓகேங்களா, console.log x. இதை கமெண்ட் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிட்டு டெர்மினலை ரன் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு எரர் அடிக்குது, எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு சொல்லிட்டு எரர் அடிக்குது. அதாவது நம்ம இங்க எக்ஸ் டிஃபைன் பண்ணி தான் இருக்கும், ஆனா நாட் டிஃபைன்டுன்னு எரர் அடிக்குது. அதாவது என்னன்னா லெட் கீவேர்டு வந்துட்டு ஆல்வேஸ் டிசைட்ஸ் ஆன் தி பிளாக் ஸ்கோப். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் கீவேர்டு வந்துட்டு பிளாக் ஸ்கோப்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த console.log நீங்க வந்துட்டு
இங்கே போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இங்கேயே நம்ம எக்ஸை ஆக்சஸ் பண்ணுறோம். சப்போஸ் இப்போ இந்த console.log வந்துட்டு இங்கே இருக்குது, இந்த console.log இங்கே இருக்குதுன்னா நீங்கள் இந்த லெட்டை வந்து மேலே டிக்ளேர் பண்ணணும். அதாவது இந்த ஸ்கோப்புக்கு மேலே டிக்ளேர் பண்ணணும். இந்த ஸ்கோப்புக்கு மேலே இங்கே டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துட்டு இந்த பிளாக்குள்ள இது ஒர்க் ஆகும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் பிளாக்குள்ள இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அதாவது லெட்டுங்கிறது பிளாக் ஸ்கோப். ஓகேவா? இந்த பிளாக்குள்ள இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 10ன்னு காமிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ரன் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்சைட் இஃப் கண்டிஷன் வந்துட்டு 11, அவுட் சைட் இஃப் கண்டிஷன் வந்துட்டு 10. அதாவது இந்த இடத்துல நம்ம console.log of x ஆக்சஸ் பண்றோம்ல, அது வந்துட்டு இந்த x. ஓகேங்களா? இந்த இடத்துல ஆக்சஸ் பண்றது வந்துட்டு இந்த x. ஓகேவா? ஃபைன். இப்போ என்னன்னா லெட்டுங்கிறது வந்துட்டு பிளாக் ஸ்கோப், வேறுங்கிறது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஓகேங்களா? நம்ம வேர் வந்துட்டு டெக்ளேர் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனில் எங்கே வேணால் அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் லெட்டை வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த பிளாக்குள்ளே நம்ம டெக்ளேர் பண்ணிட்டோம்னா வேற பிளாக்குள்ளே நம்ம அந்த லெட்டை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இதுதான் லெட்டுக்கும் வேர்க்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கான்ஸ்ட் கீவேர்டுக்கான டிஃப்ரென்சஸ்லாம் பார்ப்போம். லெட் கீவேர்டு எப்படி பிளாக் ஸ்கோப்பில் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் கான்ஸ்ட் கீவேர்டும். இந்த கான்ஸ்ட் கீவேர்டும் பிளாக் ஸ்கோப்பில் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒரே ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா கான்ஸ்ட் கீவேர்ட் நம்ம டெக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்னா அதோட வேல்யூவை நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. ரீடெக்ளரோ ரீஅசைனோ எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் கான்ஸ்டுக்கும் லெட்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். கான்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் 10 if true const x equal 20. இந்த x நம்ம வேல்யூலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. x equal 30 கொடுக்குறேன், வேல்யூலாம் சேஞ்ச் ஆகாது, எரர் அடிக்கும். of x இது பிளாக் ஸ்கோப் உள்ள x வரும். console.log x இது வந்துட்டு இந்த ஸ்கோப்ல வரும். ஓகேங்களா? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு திரும்ப எக்ஸிக்யூட் பண்றேன். பார்த்தீங்களா? டைப் எரர் அசைன்மெண்ட் டு கான்ஸ்ட் வேரியபிள். அதாவது நம்ம வந்துட்டு கான்ஸ்ட் வேரியபிளுக்கு வேல்யூ ரீஅசைன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் லெட்டுக்கும் கான்ஸ்ட்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நம்ம இப்போ இதை சேவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. பார்த்தீங்களா? இந்த கான்ஸ்ட் இந்த console.log வந்துட்டு 20, இந்த console.log வந்துட்டு 10. ஏன்னா இந்த எக்ஸை வந்துட்டு இங்கே ஆக்சஸ் பண்ணுது, இந்த எக்ஸை வந்துட்டு இங்கே ஆக்சஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்ஸ்ட்டுக்கும் லெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்? லெட், கான்ஸ்ட், வேர் இந்த மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்து சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you in the next video. Bye.